ஜனாதிபதி அவர்களுக்கு யாரோ பிழையான தகவல்களை வழங்கியதனூடாகத்தான் அவ்வாறு இவ்வாறு பிரசித்திருப்பார் நான் நினைக்கின்றோம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்டு ஈடுபட்டார்கள். குறிப்பாக எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம்ஸுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அல்லா ஜெம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நிந்தவுள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நினைவு மண்டபத்தை பூர்த்தி செய்வதற்காக சுமார் 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். ஆகவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலும் நமது மக்களின் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு இடம்பெற்ற கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் ஒலிவிலே கட்டப்பட்ட துறைமுகம் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லியிருந்தார்கள். சரியான தொழில்நுட்ப அல்லது ஃபீஸபிலிட்டி ஸ்டடி EIA ரிப்போர்ட் செய்யப்படாமல் இது செய்யப்பட்டது. ஆகவே தான் இந்த துறைமுகம் இன்று பாவிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் சொன்னார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு யாரோ பிழையான தகவல்களை வழங்கியதனூடாகத்தான் அவ்வாறு இவ்வாறு பிரசித்திருப்பார் நான் நினைக்கின்றோம். உண்மையிலே 1997ஆம் ஆண்டு ஒலிவிலே இந்த துறைமுகம் அமைப்பெடுப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதனை உருவாக்குவதற்கான ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி சாத்தியக்கூறு அறிக்கை செய்வதற்காக 1999ஆம் ஆண்டு லங்கா ஹைட்ரோலிக் இன்ஸ்டிடியூட் LHI நிறுவனம் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த நிறுவனம் 2 மான்சூன் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2 அந்த பருவமழைகளையும் பார்த்து அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இது பொருத்தமானது ஃபீஸபிளானது என்று அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள். அதே போன்று 1999ஆம் ஆண்டு என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIA சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கை செய்யப்படுகிறது. சாத்தியக்கூறு ஆய்வு மத்திய பொறியியல் ஆலோசனை பிரிவு CECB மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த CECBயினுடைய ஆய்வு அறிக்கையின்படியும் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஃபீஸபிள், இது பொருளாதார ரீதியாக சாத்தியமானது, பொருளாதார ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடியது என்று அந்த ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டும் பெறப்படுகிறது. 2000 ஆண்டு இந்த ப்ராஜெக்டை செய்வதற்காக வேண்டி எக்கனாமிக் வயபிள் ஃபீஸபிள் லாங் டேர்ம் பேசிஸ் என்ற அடிப்படையிலே இதை செய்வதற்காக எங்களுடைய அப்போது துறைமுகங்களுக்கு அமைச்சராக இருந்த எமது கட்சியின் தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் சார் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் டென்மார்க் அரசாங்கம் வட்டியற்ற இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் 43 மில்லியன் யூரோவை வழங்குவதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தலைவருடைய அதனை அடுத்து எங்களுடைய தலைவர் அகால மரணம் அடைகிறார். அவருக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு டென்மார்க்கை சேர்ந்த NTH ஒட்கார்ட் நிறுவனத்துக்கு கண்டக்ட் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டென்மார்க் கவர்மெண்ட் ஒரு கோவி கன்சல்டன் என்கின்ற டென்மார்க் நிறுவனத்தை அரசாங்கம் நியமிக்கின்றது. அதேபோன்று ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி இலங்கை துறைமுக அதிகார சபையும் அவர்களுடைய பொறியியலாளர்களை கொண்ட டெக்னிக்கல் அண்ட் கன்சல்டன்ட் டீம் ஒன்றை நியமிக்கிறார்கள். அதேபோன்று இலங்கை அரசும் டென்மார்க் அரசாங்கம் சேர்ந்து உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற துறைமுகங்கள் அனுப்புவதில் அனுபவம் உள்ள நிராஸ் போர்ட்ஸ் கன்சல்டன்ட் டென்மார்க்கை சேர்ந்த நிராஸ் போர்ட் கன்சல்ட் அந்த நிறுவனத்தை நியமிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி சாத்தியக்கூறு அறிக்கைகளை செய்கிறார்கள். லங்கா ஹைட்ரோலிக் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் என்ஜினியரிங் கன்சல்டிங் பியூரோ CECB, டென்மார்க் கோவி கன்சல்டன்ட், ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி டெக்னிக்கல் கன்சல்டன்ட் டீம், டென்மார்க் நிராஸ் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்ட் என்கின்ற 5 நிறுவனங்கள், சர்வதேச ரீதியிலே புகழ்பெற்ற 5 நிறுவனங்கள் இதற்கான ஃபீஸபிலிட்டி டெக்னிக்கல் தொழில்நுட்ப தரவுகளை கண்டு அதன் பின் அவர்கள் செல்கிறார்கள். இந்த நிறுவனங்களின் ஆலோசனைப்படியே இந்த ஒலிவில் ஹார்பர் நியமிக்கப்படுகிறது. ஆகவே தலைவருடைய மறைந்த எமது கட்சியினுடைய தலைவர் அஷ்ரப் சார் அவர்கள் எந்த ஒரு தொழில்நுட்ப ஆலோசனையும் பெறப்படாமல், ஃபீஸபிலிட்டி ஸ்டடி செய்யப்படாமல், EIA அறிக்கை பெறப்படாமல் செய்யப்பட்டது என்பது ஒரு தவறான ஒரு கருத்தாகும். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, அதே போன்று இதை ஸ்ரீலங்கா போர்ட் அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டும்.
இந்த ஹாபரை கட்டியதன் பின்னர் அவர்கள் மெயின்டைன் பண்ணவில்லை. இன்று நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கா போட்டோருடைய வரி சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லா ஹாபர்களிலுமே கொழும்பு ஹாபரிலே 2 கொழும்பு ஹாபரிலே 2 ட்ரெஜர் பொருத்தப்பட்டிருக்கிறது. நிறைகின்ற மண்ணை ஒவ்வொரு பருவமழையிலும் வருகின்ற மண்ணை சுத்திகரித்து அரிப்பு ஏற்படுகின்றவர்களுக்கு பம்ப் பண்ணப்பட வேண்டும். இந்த ஒலிவில் ஹாபருடைய ஃபீஸபிலிட்டி ஸ்டடியிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவில் ஹாபருக்கு 2 பருவமழையிலும் வருகின்ற மண்ணை பம்ப் பண்ணி அரிப்பு ஏற்படுகின்ற இடங்களுக்கு அவர்கள் கொட்ட வேண்டும். இதை கொழும்பிலே இருக்கின்ற கொழும்பு ஹாபரில் இருக்கின்ற 2 ட்ரெஜர் செய்து கொண்டிருக்கின்றது. காலியிலே செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் சஹாபர்களிலே, சர்வதேச ஹாபர்களிலே, துறைமுகங்களிலே ஆகவே இதனை போர்ட் அத்தாரிட்டி செய்யாத காரணத்தினால்தான் அந்த ஒலிவில் ஹாபரிலே அரிப்பு ஏற்பட்டதும் அல்லது அது சாத்தியமில்லாமல் போனதும். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப் சார் அவர்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பணியாற்றிய ஒருவர். இன்று உங்களுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு வருவதற்கு 12.5 அந்த வெட்டுப்புள்ளியை 5 விதமாக குறைத்ததால் தான் இன்று ஜேவிபி பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறது. அதே போன்று எல்லா முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த ஒருவர், முஸ்லிம்களுக்கான ஒரு முஸ்லிம் கட்சியை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு முகவரியை பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவர். ஆகவே அவரது சார்பிலே வெளியிடப்பட்ட கருத்துக்களுக்கு நாங்கள் மனவேதனை அளிக்கின்றோம். நன்றி.